வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் புதிதாக உருவான உலகத்தின் கேங்ஸ்டர் நரேந்திர மோடியை டைட் செய்வதற்காக ஒரு மிரட்டலை வெளிவிட்டிருந்தார். இந்த மாதிரி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்க நிறுத்தி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நான் டாரிஃபை மீண்டும் போட்டு விடுவேன். சாவி டைட் பண்ணது ஏதோ நரேந்திர மோடிக்கு, ஆனால் மிரண்டது இந்த நாட்டின் கார்ப்பரேட், இந்த நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி. ஐயா மன்னிச்சிருங்க, அப்படியே நேர காலில் போய் விழுந்துட்டார் டொனால்ட் ட்ரம்பின் கால்களில். என்ன நடந்தது அதை பற்றி பேசுவதற்கு முன்பு நரேந்திர மோடியுடைய இன்னொரு அசிங்கமான விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இது நான் கூறவில்லை, அதே புதிதாக வெளிவந்த கேங்ஸ்டர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜப்பான் நாட்டு பிரசிடென்ட் போனதாக இருக்கட்டும், சைனாவின் பிரசிடென்ட் போனதாக இருக்கட்டும், ரஷ்யாவின் பிரசிடென்ட் புதின் அமெரிக்காவிற்கு போவதாக இருக்கட்டும், அல்ல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய யுக்ரைனின் பிரசிடென்ட் போவதாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் வெளியில் வந்து ஒயிட் ஹவுஸ் வாசல்ல ஒவ்வொரு தலைவர்களையுமே ரிசீவ் செய்ய வருவார். நரேந்திர மோடி போனால் அதெல்லாம் நடக்காது. சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா எந்த விதமான நிலையில் இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் நரேந்திர மோடி என்று? நரேந்திர மோடி எதற்காக மற்ற நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அவருக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் அலசி பார்க்கும்போது இன்னைக்கு வரை எதுவுமே எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். Prime Minister Modi came to see me. Sir, may I see you, please? Yes, I have a very good relationship with him. He's not that happy with me because, you know, they're paying a lot of tariffs now because they're not doing the oil, but they are. They've now reduced it very substantially, as you know, from Russia. டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறை பிரசிடெண்டாக தேர்வு செய்யப்படும் போது நரேந்திர மோடி அவருக்கு அழைப்பெல்லாம் கிடைக்கவில்லை, தானாகவே ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிட்டார். ஐயா வாழ்த்துக்கள். அங்கே போனால் இவருக்கு மரியாதையெல்லாம் எதுவுமே கிடைக்கல, அப்படியே ஏதோ ஒரு அறையில் உட்கார வச்சுருந்துருக்காங்க. மே ஐ ப்ளீஸ் மீட் யூ சார். நரேந்திர மோடி அங்கே போய் கெஞ்சி இருக்கார், ஒரு செல்ஃபி, ஒரு ஃபோட்டோ. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி வந்துட்டு போ தொலை அப்படின்னு அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்து தட்டி கொடுத்து அனுப்பிவிட்டார். அன்னைக்கு இந்தியா எந்த அளவில், அதாவது அழைப்பே கிடைக்காத போது வாலண்டரிலி போய் அவருடைய காலில் விழுந்ததுக்கப்புறம் தான் இன்னைக்கு வரை டொனால்ட் ட்ரம்ப் அவரை தட்டி கொடுத்துக்கினே இருக்கிறார். சரண்டர். வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது. அவன் அங்கேருந்து கடையை மூடிட்டு ஷட்டர் போட்டுட்டு ஓடிட்டான்னா அவன் நமக்கு அடிமை. அப்படியே கல் எடுத்துக்கிட்டு மிரட்டிக்கின்னு வந்தானா நம்ம அவனுக்கு அடிமை. அதுதான் இங்கே நடந்திருக்கு. அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னிலிருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னிலிருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப அவன் வாரானா போறானான்னு போய் பாருங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிரட்டலை போட்டிருக்காரு, நரேந்திர மோடி சரண்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நரேந்திர மோடி சரண்டர். இப்போது இந்தியாவுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள், அதான் நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்ப்புடைய மனைவிக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த ஹாரங்கள், கிஃப்டெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை அந்த எலான் மஸ்கோடைய குழந்தைகளோட அப்படி கொஞ்சம் விளையாடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ரொம்ப ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கிடையாது, இவராக வாலண்டரிலி போய் தன்னுடைய அன்பை பாசத்தை தெளிக்கிறாராம், அவர் சந்தோஷப்படுத்துகிறாராம். அதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய சானிட்டர் கூறுகிறார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இப்போ குறைவாக வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படியே பின்னாடி இருந்த ட்ரம்ப் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு பண்ணிட்டு இருக்கான் பையன். And India also is below. Yes, sir. So he put a 25% tariff
on India for buying Russian oil. I was at the Indian ambassador's house about a month ago, and all he wanted to talk about is how they're buying less Russian oil. Would you tell the president to relieve the tariff? This stuff works. So I'm hoping we'll bring the bill up, and it's from 0 to 500. He picks the number. Nobody else does. But if you're buying cheap Russian oil, keeping Putin's war machine going, we're trying to give the president the ability to make that a hard choice by tariffs. I really do believe that what he did with India is the chief reason India is now buying substantially less Russian oil. So This is what his language was. That is why I told he is a new gangster of the world. Now, I'll tell you, சாவி டைட் பண்ணது நரேந்திர மோடிக்கு, ஆனால் காலில் போய் விழுந்தது இன்னொரு நண்பரான முகேஷ் அம்பானி. ஏன், என்ன நடந்தது? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக யூடியூபோட அல்காரிதத்தை உடைக்க வேண்டும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ப்ளூம்பர்க் என்கிற ஒரு மிகப்பெரிய பத்திரிகை இருக்குது. ப்ளூம்பர்கோடைய அதே ஸ்டோரியை த இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, இது போன்ற மற்ற செய்தி ஊடகங்களும் அதை பப்ளிஷ் செய்தார்கள். ரஷ்யாவிடமிருந்து 3 பெரிய கப்பல் வழியாக ஜாம்நகரில் இருக்கக்கூடிய ரிஃபைனரியை நோக்கி, ரிலையன்ஸ் ரிஃபைனரியை நோக்கி 3 கச்சா எண்ணெய்களுடைய கண்டெய்னர் கிளம்பிருச்சு. மிடில் சீல இருக்குது. இந்த செய்தியை வெளிவிட்ட உடனே 2 நாட்களுக்கு முன்பு தான் நரேந்திர மோடியை சாவி டைட் செய்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த செய்தி வெளிவந்த உடனே உடனடியாக இரவோடு இரவாக அப்படியே உறக்கம் வரவில்லை முகேஷ் அம்பானி. அடுத்து என்ன செய்ய போகிறாரோ டொனால்ட் ட்ரம்ப், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வைத்திருக்கிறார். கட்டாயப்படுத்தி அந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவருது. ஸ்டேட்மெண்ட் பை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். A new report in Bloomberg claimed 3 vessels laden with Russian oil are heading for Reliance Industries Limited Jamnagar refinery is bluntly untrue. இது உண்மையே கிடையாது, இதை நம்பாதீர்கள் ஐயா. நாங்கள் இந்த எண்ணெயெல்லாம் வாங்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஜனவரி மாதத்திலிருந்தே நாங்கள் எந்த விதமான பிஸ்னஸையும் ரஷ்யாவிடமிருந்து நாங்கள் நடத்தவில்லை. ரஷ்யா இந்தியாவிற்கு 35% உலக சந்தையிலிருந்து 35% டிஸ்கவுண்ட் விலையில் இந்த கச்சா எண்ணெயை கொடுத்தார்கள். அங்கே நடந்த இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் என்ன? இந்திய ரூபாயை வைத்து அந்த ட்ரேடிங் நடந்தது. டாலருக்கெல்லாம் தேவையில்லை. அப்போ இந்தியாவுடைய பணபலம் அதிகரிக்கும். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அந்த எண்ணெய்களை வாங்கி 13 நாடுகளுக்கு சப்ளை செய்தது. இந்த ட்ரேட் டீலால் இந்தியாவிற்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை, இந்திய மக்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. 2 நபர்களுக்கு இந்த லாபம் கிடைத்தது. ஒன்று நாயரா, இன்னொன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. அப்போ இந்த தனியார் கம்பெனிகளுக்கு லாபத்தை கொடுப்பதற்காக ஒட்டுமொத்த ட்ரேட் டீலுமே போடப்பட்டது. அமெரிக்கா இந்த ஒட்டுமொத்த ட்ரேட் டீலை கேன்சல் செய்து அமெரிக்காவிடமிருந்து நீங்கள் பெட்ரோலை வாங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வருவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிரட்டலை விட்டிருக்கிறார். அதிலிருந்து பயந்து போய் நரேந்திர மோடி சரண்டர். இப்போது முகேஷ் அம்பானி இஸ் ஆல்சோ சரண்டர். ஏன்? முகேஷ் அம்பானி தாட் if I come under the surveillance of US agencies, ரிலையன்ஸ் பெட்ரோகெமிக்கல் ரஷ்யாவிடமிருந்து நான் வாங்குறேன் என்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அமெரிக்கா மைட் பிளாக்லிஸ்ட் மை கம்பெனி. அமெரிக்கா
முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸை அமெரிக்காவில் பிளாக்லிஸ்ட் செய்து விடுவார்கள். இந்தியாவிற்கு வேணால் முகேஷ் அம்பானி ஒரு பெரும்புள்ளியாக இருக்கலாம், உலகத்தில் ஏராளமான நாடுகளில் அவருக்கு பெரிய பெரிய மரியாதை எல்லாம் இருக்கலாம். ஆனால் உலக நாடுகளை நீங்கள் பார்க்கும்போது அம்பானி அடானி போன்ற நபர்கள் ஒரு துரும்பு போடுறது தான், ஒரு துரும்பு தான் அவர்கள். அப்போது பெரிய பெரிய நாடுகளிடமிருந்து இவர்கள் எதுவுமே செய்ய முடியாது, மோத முடியாது. பிரசிடென்ட் நக்லோஸ் மொரடோ மற்றும் அவருடைய மனைவியை பெட்ரூமில் இருந்து இழுத்து கிட்னாப் செய்து டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்த விஷயம் என்ன? நான் ரவுடி, நான் ஒரு கிட்னாப்பர், நான் ஒரு கேங்ஸ்டர். உலகத்திற்கு வேணால் நீதி நியாயம், உலகத்திற்கு வேணால் லா அண்ட் ஆர்டர் எல்லாம் இருக்கலாம், எனக்கு எந்த விதமான லா அண்ட் ஆர்டரும் இல்லை என்கிற விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டில், அதாவது இந்தியாவில் நரேந்திர மோடி பாலிசிஸ்களை டிசைட் செய்வதல்ல. இந்தியாவில் பாலிசிஸ்களை டிசைட் செய்வதற்காக மினிஸ்டர்ஸ்கள் பார்லிமெண்ட்டிலிருந்து இந்த பாலிசிஸ் டிசைட் செய்யப்படுவதல்ல. இந்த நாட்டில் 2 நபர்கள், 2 பிஸ்னஸ்மேன்ஸ்கள் இந்த பாலிசிஸ்களை தயார் செய்கிறார்கள். அவர்களுடைய லாபம், அவர்களுடைய நஷ்டத்தை பேஸ் செய்துதான் சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது, திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. ஒரு பக்கம் அடானி, இன்னொரு பக்கம் அம்பானி. அடானி அம்பானிக்கு ஏற்றபடி பாலிசிஸ்கள், இந்த பாலிசிஸ்கள் வழியாக ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே ஒரு மொனோபொலிஸ்டிக் ரோல் வழியாக மாற தொடங்கிவிட்டது. அதாவது இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அனைத்து நபர்களுடைய இன்ட்ரெஸ்டிற்கு மேலே இந்த 2 நபர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து வைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறீர்கள். ஒரு வருடத்திற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள். ஏன் இது நடக்கிறது? எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் மதம் பிடிச்ச யானை போன்று நடந்து வருகிறார்? அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு வருடத்திற்கு முன்பு அமெரிக்காவுடைய அந்த பவர், வெஸ்டர்ன் நாடுகள் மீது இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் நலிவு விட்டதாக ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முக்கியமாக 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா விட்ரா செய்த போது அமெரிக்காவுடைய அழிவு காலம் தொடங்கிவிட்டதாக கூறினார்கள். பேடன் அதற்கான ஏராளமான திட்டங்கள் எல்லாம் போட போது அங்கிருந்து வெளிவந்த விஷயம், யூரோப் வழியாக, யுக்ரைன் வழியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த நபர் யார்? புதின், ரஷ்யாவை முடக்கிவிட்டோம் என்றால் தனக்கு மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரங்களை கைப்பற்ற முடியும். அதற்காக தான் இந்த கேங்ஸ்டர் ரூபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வெளிவந்திருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தை அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் பார்க்காதீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் கையில் இருக்கக்கூடிய டீப் பாக்கெட் டாலர்ஸ் இருக்குது, மிகப்பெரிய ஆயுதங்கள் இருக்குது. இதை வைத்து இதற்கு மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே அடக்கிவிடலாம், முடக்கிவிடலாம் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்று கூறக்கூடிய இந்த பகுதியில் மான்ட்ரோ டாக்ட்ரைன் என்று ஒரு திட்டம், ஒரு ட்ரீட்டி இருக்குது. இதில் யூரோப்பியன் நாடுகள், லாட்டின் அமெரிக்கன் நாடுகள் மீது அமெரிக்காவுடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள், 2 மிகப்பெரிய தலைவர்கள் தலை தூக்கி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் ரஷ்யா. இப்போ அமெரிக்கா என்ன கூறுகிறது என்றால், நாங்கள் ஒதுக்கிக் கொள்கிறோம், ரஷ்யா கிட்ட யுக்ரைனை ஒப்படைச்சிடலாம், இந்த பக்கம் சைனா கிட்ட நாங்கள் தைவானை கொடுத்துட்றோம், பட் டோன்ட் கம் திஸ் சைடு. வெஸ்டர்ன் நாடுகள் மீது இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் எங்கள் கையில் இருக்கட்டும். ஸோ உலகத்திற்கு இப்போ 3 பாசஸ்கள் கிடைக்க போகிறார்கள். யார் இந்த 3 பாசஸ்கள்? ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் புதின், இன்னொரு பக்கம் கிம் ஜாங். ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சைனா. ஸோ இந்த 3 நாடுகளும் உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாசஸ்கள். விஸ்வகுரு என்று தன்னை நானும் ரவுடிதான் என்று தன்னை கோமாளியாக எடுத்து காட்டக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் உண்மையான பிக் பாஸ் எல்லாம் கிடையாது. ப்ளஸ் ப்ளீஸ் சார் கேன் ஐ மீட் யூ என்று கூறக்கூடியது இந்த நபர், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கூறியது தவறாக இருந்திருந்தால் நிச்சயமாக நரேந்திர மோடி அதற்கான ரியாக்ஷனை கொடுத்திருக்க வேண்டும். ஏன் கொடுக்கவில்லை? ஒவ்வொரு முறையும் நரேந்திர மோடியை இழிவுபடுத்தி தானே பேசிக்கொண்டிருக்கிறார். Why India can't take a stand? Now it is a time where India has to take a stand. ஏன்னா உலக நாடுகளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, சைனா மற்றும் ரஷ்யா ஒன்று கூடி விட்டார்கள், இவர்களை உடைப்பது மிகப்பெரிய கடினமான விஷயம். அதனால் இப்போது இவர்களையும் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளலாம், நாளைக்கு இவர்களை பிரித்து வேலை பார்க்கலாம், அது வேறு விஷயம். இன்றைக்கி let us accept them as big leaders.
இந்தியா என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவுடைய நிலை என்ன? அமெரிக்கா என்ன நினைக்கிறது? அமெரிக்கா பிரிக்ஸ் சமிட், பிரிக்ஸ் நாடுகள் பலமடையக்கூடாது. ஏன்னா பிரிக்ஸ் நாடு ஒன்றிணைந்து விட்டாலே, பிரிக்ஸ் அந்த கரன்சி வந்து விட்டாலே அமெரிக்காவுடைய டாலர் விழுந்துடும், இந்த நாடுகள் பலமாகிவிடும். அப்போ உலக நாடுகளில் யூரோப்பியன் நாடுகளுக்கும் வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் எந்த மதிப்பு மரியாதையும் இருக்காது, அமெரிக்காவிற்கு சுத்தமாகவே இருக்காது. அமெரிக்கா டசன்ட் வாண்ட் திஸ் டு ஹேப்பன். பட் வாட் ஹேவ் வி டன்? நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன? வெனிசுலாவில் நடந்த அந்த அத்துமீறலுக்கு நாம் எங்கே நிற்கிறோம் என்று கூட யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸை நேற்று நாம் விட்டிருக்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றியோ அமெரிக்காவை பற்றியோ ஒரு வார்த்தை கூட இல்லாமல் அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். பிரிக்ஸில் நாம் எங்கே நிற்கிறோம் என்று யாருக்குமே தெரியாது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரிக்ஸ், அதில் இன்னும் ஏராளமான நாடுகள் இணைந்து வருகிறார்கள். பட் வேர் இந்தியா இஸ்? 2026 பிரிக்ஸ் நேஷன்களுக்கான தலைமையை இந்தியா தூக்கி சுமக்கணுமா? ஆனால் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன யாருக்குமே தெரியாது. India is surrendered in front of America. Then how are you going to represent BRICS this year? Nobody knows. இந்தியாவுடைய நிலை எங்கே நிற்கிறது? சதன் ஏஷியாவில் சைனாவுடன் உங்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. பாகிஸ்தானுடன் நாங்கள் பேசவே மாட்டோம். பங்களாதேஷ் உங்களை முறைச்சு பார்க்குறாங்க, நேபாள் முறைச்சு பார்க்குறாங்க, பூட்டான் முறைச்சு பார்க்குறாங்க, ஸ்ரீலங்கா இங்கே நிற்கிறது. அப்போது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே இந்தியாவிற்கு எதிராக எப்படி மாறியது? இந்த எல்லா நாடுகளுமே நம்மளை நம்பிதான் இருந்தார்கள். அப்போ எப்படி மாறினார்கள்? உங்களுடைய ஃபாரின் பாலிசி என்ன செய்தது? இரவோடு இரவாக உங்களுடைய ஃபாரின் பாலிசியெல்லாம் மாற்ற முடியாது, எனக்கு தெரியும். ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறார். ஹே ஹேஸ் ஒன் ஸ்டாண்ட், வி வில் பி கோல் மோல், அப்படியே ரவுண்ட் 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 ஜலேபி போன்று நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்ருப்போம். இங்கேயும் நாங்கள் தட்டி கொடுப்போம், இங்கேயும் நாங்கள் தட்டி கொடுப்போம். பட் உங்களுடைய இதே தவறான பாலிசி வழியாக தான் இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை இந்த அளவில் கேவலப்பட்டு நிற்கிறது. யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட், வெதர் யூ ஆர் ஆன் திஸ் சைட், வெதர் ஆன் யூ திஸ் சைட். சே அப் ஃப்ரண்ட், வி ஆர் வித் அமெரிக்கா, வி டோன்ட் வாண்ட் டு கம் இன் பிரிக்ஸ். நாங்கள் அமெரிக்கா கிட்டே அடிமையாக போயிருக்கிறோம். அதே பிரிட்டன் நாட்டுக்கிட்ட போய் நாங்கள் சரண்டர் ஆகிடுறோம். ஏன்னா இவர்களுடைய பழக்கமே அது தானே. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் they didn't wanted British to leave India. They didn't wanted. அதே தானே இன்றைக்கி நடக்கிறது. ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் ரஷ்யா, மற்ற நாடுகள், அனைத்து நபர்களுமே கூடி வந்து ஒரு மிகப்பெரிய மகாசக்திக்கு எதிராக நாம் இன்னைக்கு நிற்கவில்லை என்றால் இவர்கள் நம்மளை அழித்து விடுவார்கள் என்று ஒரு முடிவை எடுத்து வரும்போது, அந்த முடிவு இந்தியாவிற்கு ஏராளமான லாபத்தை கொடுக்கும் போது, ரஷ்யா போன்ற நாடு உலக நாடுகளுக்கு முன்பு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் விலையை விட்டு 35% உங்களுக்கு நாங்கள் குறைச்சு கொடுக்கிறோம் என்று கூறிய போது, இந்திய பணத்தை வைத்தே நீங்கள் இந்த ட்ரேடை செய்யலாம் என்று கூறும்போது, இந்திய மக்களுக்கு இந்த லாபத்தை கொடுத்தீர்கள். உங்களுக்கு 70-80 ரூபாயில் பெட்ரோல் கிடைத்ததா? மக்களுக்கு இந்த லாபத்தை கொண்டு போய் சேர்த்தீர்களா? சரி, கொடுக்கவில்லை. மற்ற ரிஃபைனரி, பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் என்ன செய்தார்கள்? எவ்வளோ ரிஃபைனரி, எவ்வளோ பெட்ரோல் இவர்கள் வாங்கினார்கள், கச்சா எண்ணெய் வாங்கினார்கள்? எதற்காக? வெறும் அனைத்து லாபமுமே அம்பானி கையில் போனது, நாயரா கையில் போனது. வாட் இஸ் த பாலிசி? தட் இஸ் வாட் டுடே டொனால்ட் ட்ரம்ப் இஸ் சேயிங். அவர் நான் பதவியேற்றது முன்னாடி வந்தார், வெளியில் நின்னார், உட்கார்ந்துருந்தார். சார், மே ஐ ப்ளீஸ் மீட் யூ சார்? அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். எல்லா வீடியோவையும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருக்கேன். நிச்சயமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை சப்போர்ட் செய்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக,
உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.